உங்கள் சத்துருக்கள், உங்களை கெடுக்கிறவர்கள், உங்களை கீழே தள்ள நினைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்க போகிறார், அல்லது அவர்களிலிருந்து கர்த்தர் உங்களை விலக்குவார். நீங்கள் தேவனோடு இருக்க போறீங்க. தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போற. அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. செப்பனியா 3:15 உன் சத்துருக்களை விலக்கினார். பிரியமானவர்களே, சத்துருக்களால் வருகிற பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள். சத்துரு நம்முடைய வளர்ச்சியை விரும்ப மாட்டான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்ப மாட்டான், உண்மை உள்ள வாழ்க்கையை விரும்ப மாட்டான், நீதி நேர்மம் நியாயம் உள்ள வாழ்க்கையை விரும்ப மாட்டான். எப்படியாகிலும் கெடுக்க, எப்படியாகிலும் கீழே தள்ள, எப்படியாகிலும் ஒரு பழியை சுமத்தி உட்கார வைத்து செயல்படாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு பல வகைகளில் பல நபர்கள் மூலமாக நமக்கு உங்களுக்கு எதிராக கடந்து வந்து செயல்படுவான். மனிதர்கள் செயல்படுவார்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், அவர்களை விலக்குகிறேன், அவர்கள் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள். ஆகவே உங்கள் சத்துருக்கள், உங்களை கெடுக்கிறவர்கள், உங்களை கீழே தள்ள நினைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்க போகிறார், அல்லது அவர்களிலிருந்து கர்த்தர் உங்களை விலக்குவார். நீங்கள் தேவனோடு இருக்க போறீங்க. தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். God bless you.